सन्मात्रा सामसाहंकार वाक्पाणिपाद बाल्योपस्थाज्ञानी विद्याकलादं फट विद्यासत्वं सोया कलत्र मंडलमालो बिंदुशब्दरंगिता சிறப்பான முறையிலே யாகசாலை ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லா தெய்வங்களுக்கும் வேதிகை யாக வேதிகள் எல்லாம் நிறுவப்பட்டு இன்று மாலை ஆச்சாரியர்கள் எல்லாம் ரக்ஷாபந்தனம் அப்படின்னு அதாவது கங்கணம் எடுத்துக்கொண்டு ஒரு செயல்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார். ஒரு செயல்பாடு எடுத்துட்டோம்னா ஒரே சிந்தனையோடு கங்கணம் எடுத்து செய்யணும்னு சொல்வாங்க. அப்படி ஆச்சாரியர்கள் எல்லாம் ரக்ஷாபந்தனம் செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் உட்கார்ந்து உங்களை மாதிரி நாங்களும் அப்பா அம்மாவனுடைய சேர்க்கையில தான் பிறக்கிறோம். ஆனா தீட்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்கள் படித்து ஆகமங்கள் படித்து அந்த தீட்சையின் வாயிலாக இந்த சிவாச்சாரியார்கள் அதாவது நாங்கெல்லாம் சந்தியாவந்தனம்னு 3 வேலை பண்ணணும், அதை பண்ணினா உலகத்துக்கு நல்லது, பண்ணாட்டா எங்களுக்கு பாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பாபத்தை நீக்குவதற்காக நாங்கெல்லாம் உலக நன்மைக்காக 3 கால சந்தியாவந்தனங்கள் செய்து கொண்டு தினமும் அப்படி அந்த குருக்கள்லாம் நம்மளுடைய உபாவிடயத்திற்காக வந்து அந்தந்த யாகசாலையில பூஜிப்பதற்காக அவர்கள் எல்லாம் காப்பு கட்டி கொண்டு அமர்ந்து இந்த தெய்வத்தை தொட்டு பூஜிப்பதற்கு தகுதி வேண்டும். அதாவது இந்த எலக்ட்ரிக் வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையில கிளவுஸ் போட்டுருப்பாங்க, கீழே வந்து மரத்து மேல நின்று வேலை செய்வாங்க. இரும்போ அல்லது ஈரமோ இருக்கிற இடத்துல கரண்ட் வந்து அவங்கள பாயும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தெய்வங்கள் என்பது அதீதமான சக்தி கொண்ட தெய்வம். அந்த செங்கண்ணீரம்மன், விநாயகர், முருகன், நம்பார், நம்ம சாமியெல்லாம் அப்படி அந்த தெய்வத்தை பூஜிப்பதற்கு தன்னையே தெய்வாம்சமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை இப்பொழுது ஆச்சாரியர்கள் மந்திரங்கள்லாம் சொன்னாங்க.
அதாவது இந்த பஞ்சபூதங்கள் சாட்சியாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதிலிருந்து அந்த 5 முறை சொன்னார்கள். கிராம் 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 விருத்திகளாக உட்பட் அப்படின்னு இந்த பூமியிலிருந்து சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுகள், ஜல சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், அக்னி சம்பந்தப்பட்ட உணர்வுகள், வாயு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி நான் செங்கேணி ரம்மனாகவே மாறி இந்த பூஜையை இந்த கிராமத்திற்காக செய்விக்கின்றேன் என்று சொல்லி அந்த ஆச்சாரியர்கள் தன்னையே அந்த தெய்வாம்சமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி தான் பூத சோதனம்னு சொன்னாங்க. இந்த உடலுக்கு பூத உடல்னு பேரு. அந்த பூத உடலை சுத்தி பண்றது தான் பூத சுத்தி அப்படிங்கிற நிகழ்ச்சியை செய்து கொண்டு தன்னையே அந்த தெய்வாம்சமாக மாற்றிக்கொண்டார்கள். அதாவது இருந்த நேர செய்கிறதுக்காக பாலாலயம் பண்ணியிருக்காங்க இளம் கோயில்ல. அங்க உள்ள அம்பாலையும் சிவனையும் விநாயகரையும் ஒரு கும்பலத்தை ஆவாரணம் பண்ணுறாங்க. அப்ப ஆவாரணம் பண்ணும் பொழுது அந்த குளம் எவ்வளவு புனிதமா இருக்கணும், வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பண்றதுக்கு எவ்வளவு சுத்தம் பண்ணணுமோ அதுவே சுவாமி ஆவாரணம் பண்ணக்கூடிய அந்த கலசத்துக்கு முதல்ல அந்த கலசத்துக்கு நூலெல்லாம் அழகா சுத்திருக்காங்க. அதெல்லாம் இங்கேயே சுத்தலாம், நாளைக்கு டைம் ஆகுங்கிறதுனால முன்னாடியே சுத்திருக்காங்க. அந்த நூலை சுத்தி வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் தெய்வத்தினுடைய சக்திகளும் விளங்குகின்றன. அப்படிங்கிற வகையில இப்பொழுது அந்த கணங்களை எடுத்துக்கொண்டு மங்கள இசையோடு பாலாலய கோவிலுக்கு போய் கலாகிருஷ்ணம் பண்ணி கோவிலை வலம் யாகசாலைக்கு அழைச்சிட்டு வருவாங்க. வந்த உடனே இது போல நிறைய விஷயங்களை 3 மணி நேரம் 6 மணி நேரமும் உட்கார்ந்து எல்லா விளக்கங்களும் சிறப்பாக கொடுக்கக்கூடியவர். அவர் நம்ம அழைப்பை ஏற்று நம்மளுடைய கும்பாபிஷேகத்தில் வந்திருக்கார். அவருக்கு முதல்ல மரியாதையானது தெரிவிக்கப்படுகிறது ஆலய நிர்வாகத்தின் சார்பாக. ஓம் சதமான் பிரதான ஆச்சாரியமாக செங்கேணி அம்பாளுக்கு ஆச்சாரியமாக அவர்களுடைய திருவேற்காட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அலங்கார குருக்கள் ஏகாம்பரநாத சிவாச்சாரியர் தாம்பரத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் பக்கத்தில் முருகன் இருக்கார். இன்னும் நிறைய ஆச்சாரியங்கள்லாம் சிறப்பாக குரோம்பேட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவகுமார் சிவாச்சாரியர் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக தாமரத்திலிருந்து அருகாமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரவி சிவாச்சாரியர் அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து பாலவிநாயகர் ஆலய அர்ச்சகர் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆனந்த் சிவாச்சாரியர் அவர்களுக்கும் அஸ்தமரியாதை திருச்சூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவாச்சாரியர் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக அஸ்தமரியாதை சர்வசாதாரண சிவாச்சாரியார் அலங்கார பூஷணம் அபிஷேக ஆச்சாரியர் சிவஸ்ரீ விவேக் சிவாச்சாரியர் அவர்களுக்கு அஸ்தமரியாதை தெரிவிக்கப்படுகிறது. கௌதம் சிவாச்சாரியர் அவர்களுக்கு அஸ்தமரியாதை தெரிவிக்கப்படுகிறது.
திருவேற்காட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவஸ்ரீ சோமாஸ்கர சுவாமி அவர்களுக்கு வசப்படுவார். சர்வசாதகமாக பொறுப்பெடுத்து எல்லா பொருட்களையும் சேகரித்து சிறப்பாக செய்யக்கூடிய அந்த கும்பத்திலே ஆவாகனம் செய்வதற்காக அந்த மாதிரி நம்ம பெரியவங்கெல்லாம் அந்த காப்புன்னு சொல்லக்கூடிய சக்தி மாதிரி இந்த தர்பையினால அந்த மந்திரங்களை சொல்லி கலாகரேஷனம் பண்றாங்க. அந்த கலாகரேஷனம் பண்ணி இப்ப தீபாராதனை செய்யப்பட்டு அங்கிருந்து அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே கோயில வளமா வந்து இங்க யாகசாலை கொண்டு வருவாங்க. இங்க யாகசாலையில் அம்பாவை அழைச்சிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல வந்து எந்த விதமான தீய சக்திகள் இல்லாமல் சிறப்பான முறையிலே நகரம் சிறப்பு சொல்லி மந்திர புஷ்பங்கள்னு இந்த நெல்புரி புஷ்பங்கள் எல்லாம் அம்பாளுக்கு அர்ச்சனை மாதிரி பண்ணி அங்கிருந்து அம்பாவையும் விநாயகரையும் உள்ளே அழைத்து சென்று அந்த சிறப்பான யாகசாலை பூஜைகளை செய்திருக்கின்றார்கள். அருமையான ஏற்பாடு. இந்த மாதிரி கலசங்கள் வைத்து கீழே உள்ள அத்தனை கலசத்துக்கும் மாலை, அத்தனை கலசங்களும் நல்ல சாநித்தியமான நூல் சுத்தப்பட்டு ரொம்ப சிரத்தையாக நம்மளுடைய ஸ்ரீதர் சிவாச்சாரியாரும் கோவில் கார்த்திக சிவாச்சாரியாரும் ரொம்ப அருமையான கும்பாபிஷேகம் 4 காலங்கள் உயர்ந்தது என்று சொல்லி நம்மளுடைய 4 கால பூஜை புதன்கிழமை இன்னைக்கு மாலை ஒரு கால பூஜை, நாளைக்கு வியாழக்கிழமை காலம்பர ஒரு கால நல்ல வைப்ரேஷன் உண்டாகும். ஆகையினால அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இங்கே நடைபெறுகின்ற அனைத்து செயல்பாடுகளும் சிறப்பான ஒரு
सहस्रपति अष्टापति नवपति प्रभुति सहस्रा अक्षरा परमेश्वरो मन्ने ओम शक्ति 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 ओम सततंके ओम हम धर्मा जन्मः ओम हम ज्ञाना जन्मः ओम हम विराग्या जन्मः ओम ईश्वर्या जन्मः स्थानवे नमः वल्लभाजी नमः देवसेना देवी नमः उमा देवी नमः स्वामदेवी नमः सुगीत श्रीवते श्रीवता विष्णवे नमः महालक्ष्मी ओम धन्नमः श्री ओम हे सारे नमः ओम नाम ओम सुब्रह्मण्य नाम सोमनाथ जनार्दन शिवपक्षे ओम मूर्तदे नमः तत्सूले
पूर्वे ब्रह्मणे नमः विष्णवे नमः विष्णवे ब्रह्मा रुद्राय नमः श्री विष्णुशवाय नमः विवरिता नमोद उत्तरे भूलादि विश्व ब्रह्मा विष्णुपते हेतु विदताय नमः ब्रह्मा के जन्म क्रमाद भुजि चंडवे नमः शिवे संभवे नमः शिवशक्तिभ्यां नमः रुद्राय नमः अथा विद्यमान बुद्धवा देवाय विचरादि कुशाग्रेण कृतमिन्दवादाय ब्रह्मणे स्वाहा विष्णवे स्वाहा रुद्राय स्वाहा नाम ओम प्रादेशमात्रं दर्पाग्रद्वय निर्मित मध्यग्रन्थि पवित्रकम् अंगुट्टाटः प्रादेशमात्रं मध्यग्रन्थि गुरुध्वजं नडवेण कृतमध्ये न्यस्त्वा शुक्लकृष्णपक्षध्वजन्ति विभाव्य इडा पिङ्गला सुषुम्ना नाडीत्रयन्ति संकल्प्य शुक्लपक्षे सव्यभागादाज्यमादाय अग्नये स्वाहा वामभागादाज्यमादाय धूमाय स्वाहा मध्यादादाय अग्निधूमाभ्यां स्वाहा सव्यभागादाज्यमादाय अग्नये सुषकृते स्वाहा अग्निवक्त्रे च श्रीरिञ्चदुद्वा धेडवाद्यं तदन्यभागेषु हा इति क्षिपेत् आज्यं संविदजाभिमन्त्र्ये ईशानाय स्वाहा शुक्लाहुतिः आदादि विवाहान्तपर्यन्तं सद्योजाताय स्वाहा वामदेवाय तौ विसर्ज्य गुण्डमानमिधापलितं वक्रं परिगत्य विद्युत्वर्णं चूडान्तपूर्णान्तं भौषणन्देवं पूर्णामि दद्यात् ॐ ह्रो भक्तये भौषणे इति मुखान्तपूर्णां भूत्वा तदाः गुण्डभद्रा अज्ञां रासेन सम्प्रोक्ष्य ॐ महामहन्ता जन्मा धर्मा जन्मा ज्ञाना जन्मा वीराज्ञ प्रार्थ्य हे अग्ने त्वयि सुरन्देजः पावनं ब्रह्मविदः ओम ह्रीं पतारुदेव हन्तासुदेव धर्मासुदेव जोगासुदेव वत्मासुदेव पतासुदेव जन्मः ओम जातवेदसे सुमवाम सोमपरादि यतो निदादिवेदादि दुर्गान् विश्वानामे वसिन्धन्तु निदाद्यग्निः वर्णान्तपसाज्वलं दिवैरोधनं कर्मफले जुगुष्टा दुर्गान् देवी गुंधरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः तुम्बालय अणगो अस्वान् सुस्तिफलि दुर्गान् विश्वान् बहुलानुर्वी भवादोगाय तनजात् विश्वेव परमासिरस्ता दुर्गान् विश्वाक्षामद्देवोति दुर्गाद्यग्निः स्वाहा देवताभ्यः स्वाहा चरुभवन प्रायश्चित्तार्थमस्त्राय स्वाहा दशाभुतिर्भुत्वा मूल सान्निध्यार्थं द्रव्याहुतिश्च होमयेत् नमः पार्वती वदतु महादेव இப்பொழுது
श्रीमूलमाल्य अनुचितौ नवप्रमाणधारया समस्तमाज्यं पठौ चुकेदे ओम पुनस्त्वादित्या रुद्रावतसमेतधामनर्ब्रह्माणो समेधयज्ञैः युते तत्त्वं सर्वमवर्धयत्वभक्त्यां ओम पूर्णाहुतिं परमाञ्जहोति सर्वमेवाप्नोति अज्ञानेन प्रतिष्ठति கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியா கண்டே கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டு கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டு கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே ஒரு தீங்கும் இல்லையே எங்கள் செங்கடீரம்மன் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே பூசுரா பிராமணா சந்தர பயாஹ அமர்த்தோமஹ